அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், செங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் நாளை பனிமூட்டம் மற்றும் எந்தெந்த வானிலை மற்றும் அதிகமான கனமழை எந்தெந்த மாவட்டத்துக்கு இருக்க போது தான் இந்த செய்தி குறிப்பில் பிரீஃபாக மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிற மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் நட்டு உங்களுக்கு வந்து முழுமையாக சார். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். குறிப்பாக தமிழகத்தில் நாளை சென்னை, சேலம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் பனிமூட்டம் நிலவ வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இன்னும் கூடுதலாக எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான மழை இருக்க போய் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் நாளை முதல் பிப்ரவரி 14 தேதி வரை பார்த்திங்கன்னா வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. தமிழகத்தில் நாளை பார்த்திங்கன்னா சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம், ஈரோடு, திண்டுக்கல் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் நிலவப்படும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, திண்டுக்கல் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையிலே பார்த்திங்கன்னா மிதமான பனிமூட்டம் காணப்படும் சொல்ல வராங்க. ஸோ அதிகபட்ச வெப்பநிலை பார்த்தா மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸையும் குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 22 டிகிரி செல்சியஸையும் ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் இந்த செய்தி இருப்பில் பிரீஃபாக மட்டும் சொல்ல வராங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. இது போன்ற இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.